சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் குற்றவாளியா? நீதிமன்றம் வெளியான தீர்ப்பால் பரபரப்பு. மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். கொடநாடு வழக்கை விசாரணை செய்ய வேண்டும் சிபிஐ துறையினர் மேல்முறையீடு. இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்றுள்ளது. இந்த வழக்கை பொறுத்தளவிற்கு தமிழகத்தில் அதிமுகவின் ஆட்சியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களது வீட்டில் ஏற்பட்டுள்ள பிரச்சனையை இப்பொழுது வரை சரி செய்ய முடியவில்லை. பல கோடிகள் அங்கிருந்து கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் பேசப்படுகிறது. ஆனால் அதிமுகவின் ஆட்சியிலேயே யார் குற்றவாளி என்பது தெரியவில்லை. இதனால் திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 6 மாதத்திலேயே கொடநாடு வழக்கின் குற்றவாளி யார் என்பதை மக்கள் மத்தியில் நீதிமன்றம் மூலமாக தெரிவிப்போம் என்று ஸ்டாலின் அவர்கள் 415 வாக்குறுதிகளில் ஒன்றாக தெரிவித்திருந்தார். ஆனால் 4 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையிலும் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது வரை இந்த வழக்கு பற்றியான விவரங்களை நீதிமன்றம் வரை சிபிஐ துறை அதிகாரிகளால் கொண்டு சென்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்தமாக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருவதாகவும் அதிமுகவின் நிலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் மிக மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் விசாரணை நடத்துவதற்கும் சிபிஐ துறை அதிகாரிகள் ஏற்பாடுகளை செய்துள்ளனர். நீதிமன்றத்தின் அனுமதி கிடைத்துவிட்டால் டெல்லிக்கு அழைத்து சென்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை விசாரணையை மேற்கொள்வார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அப்படி விசாரணை நடத்தப்படும் பட்சத்தில் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூண்டோடு சிறையில் வைக்கும் பட்சத்தில் திமுகவினருக்கு வெற்றி வாய்ப்பையும், அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறைக்கு செல்லவில்லை என்றால் அது திமுகவிற்கே பாதகமாகவும் மாறும் என்றும் கூறப்படுகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொடநாடு வழக்கு என்பது அதிமுகவின் ஆட்சியிலேயே முடிவிற்கு வந்திருந்தால் எடப்பாடி சிறந்த ஆளுமையாக பேசப்பட்டிருப்பார். ஆனால் அவர் ஊழல்வாதியாகவும் கிட்டத்தட்ட ஈகோவின் காரணமாக அதிமுகவை தனது கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்பதற்காக சில முக்கியமான நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்கியதும் குறிப்பிடத்தக்கது. ஓபிஎஸ் அவர்கள் பல முறை கூறிவிட்டார், கொடநாடு வழக்கில் எடப்பாடி தான் குற்றவாளி என்பதை. நீதிமன்றமும் அதை தீர்மானித்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவின் தொண்டர்களை விரட்டியடிப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.